அரசியல் ரீதியாக நம்ம வந்து ஒருத்தரை யாராவது விமர்சிக்கணும், நம்ம எதிர்க்கட்சியை நம்மளுடைய ஆப்போனன்ஸை விமர்சிக்கணும்னா அவங்க அரசியல் ரீதியாக தான் நம்ம விமர்சிக்கணும். பொதுவாகவே இந்திய அரசியலில் வந்து ஒரு ரொம்ப மோசமான பழக்கம் என்னன்னா, ஒரு ஆண்களுக்கான அரசியலுக்கு மத்தியில் சம்மந்தமே இல்லாத இல்லது பெண்களை வந்து இழுத்துட்டு வந்து அவங்கள பற்றி ஒரு மோசமான ஒரு மனநிலையோடு பேசுறதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் இருக்குது. அதை வந்து நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 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 ஆபாசமாகவோ இல்லை ஒரு விரும்பத்தகாத வகையிலையோ பெண்களை வந்து பேசுறதன் வந்து அது சரியில்லை. அதுவும் இல்லாமல் இரட்டை அர்த்தம் தொனிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு பெரியாருடைய ஃபாலோவர் எனக்கு தெரியும். பட் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு மோசமான கருத்து வந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஒரு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஒரு லெகசி இருக்குது அவங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு லெகசி இருக்குது. அந்த லெகசியை அப்ஹெல்ட் பண்ண வேண்டிய ஒருவர் இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு சரியான விஷயமா அமையாது. ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசுகிற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண்ணின் பெயர் வந்து கட்சி தொண்டர்களால் சொல்லப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணின் பெயரை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஒரு தலைவருக்கு சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அண்ணனா இருந்திருந்தால் அதுதான் அவர் செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி வந்து அதன் மேலே வந்து ஒரு கமெண்ட் சொல்கிறது வந்து எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையாக கண்டிக்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு காவல்துறை அவரை கைது பண்ணி விடுவிச்சிருக்காங்க. சட்டப்படி எஃப்ஐஆர் ஆகியிருக்கிறதுனால வழக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பட்ஜெட் செஷன் இருக்குது. ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தொடர்ச்சியாக பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண்களை வந்து ஒரு அரசியல் விமர்சனங்களுக்கு அரசியல்ங்கிற பேரில் பெண்களை வந்து ஒரு எளிய இலக்கா மாற்றுறது இருக்குதுல்ல, அது வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேணும். அது வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் நிறுத்தப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடங்கள்லையும் வந்து பெண்கள் தான் எளிய இலக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் விமர்சிக்கிறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்.